எப்படிங்க பிரதர் இருக்கு? பேச மாட்டேங்கிறீங்க. பிரமாதம். அந்த கறி பஞ்சு போல வந்திருக்கு. பிரதர் சொல்லுங்க ப்ரோ. சமையல் போர்க்குள்ள செமையான டிஷ்ஷோட காத்துட்டு இருக்கு. நீங்க என்ன பீச்சுக்கு வெக்கேஷன் மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அதில் வந்துட்டீங்க நீங்கள். சரி வாங்க போகலாம். வெல்கம் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நல்ல அருமையான ஒரு லொக்கேஷன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சமைக்கிறதா இல்லை இந்த லொக்கேஷனை பார்க்குறதா என்னன்னே தெரியல. சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துட்டாங்க பிரதர். ஸோ இங்கே இருக்கிற டீ கார்டன்ஸு, ஸோ இதில் ஒரு டீ இலையும் படுகா மக்களுடைய பாரம்பரியத்தை சொல்லும், அடிக்கிற காத்து அவங்களோட பெருமையை சொல்லுங்க பிரதர். சூப்பர். ஸோ இன்னைக்கு அவங்களோட ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பிரதர்? இந்த டிஷ் பேர் வந்து கப்பு கோய் உதக்காங்க பிரதர். கப்பு கோய் உதக்கா. நான் நினச்சா கப்பா போட்டு பண்ணிக்கலாம். இல்லை இல்லைங்க பிரதர். கப்புனா நாடு, கோயினா கோழி. என்ன பெரும்பாலும் பார்த்தா கேரளா பக்கத்தில் இருக்கு. கரெக்ட். கப்பான்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ சொல்றது கரெக்ட். கப்புன்னு சொன்னீங்க நாடு. நாடு. கோயினா கோழி. கோழி. ஆமாங்க. அப்புறம் உதக்கான குழம்பு. உதக்கான குழம்பு. ஆமா. இது வந்து உதக்கான குழம்பு மக்களே, உதக்கான குழம்பு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்பெஷல் இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுல? இதுல ஒரு மசாலா ஒன்று அரைக்க போறோம்ங்க. அது பேர் வந்து கோய் மசாலா. அந்த மசாலாவில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? வரமிளகா, வரமல்லி, சீரகம், சோம்பு, பச்சரிசி, கடுகு. கடுகு. ஆமாங்க. பெரும்பாலும் சமையல் சொல்லும்போது இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு எல்லாம் போடுவாங்க. ஆனால் கடுகு போடுறதுக்கு என்ன காரணம்? கடுகு வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் மூச்சில் ஏதாவது மூச்சு பிரச்சனைகள் இருந்தால் ரொம்ப நல்லது. இங்கே ஊட்டி ஒரு மலை பிரதேசமாக இருக்கிறதுனால இங்கே நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருங்க. ஓகே. ஸோ இது வந்து அவங்க பாரம்பரியத்திலே இந்த கடுகு வந்து ஆட் ஆகிருக்குது. சரி, ஓகே. பேசிட்டே பண்ணலாம். பண்ணிடலாம். தேவையான பொருள் சொல்றீங்களா? சொல்லிடுறேன். ஸோ இப்போ கப்பு கோய் உதக்காக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். நாட்டுக்கோழி 1 கிலோ. ஃபஸ்ட்டு கோய் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம 100 கிராம் வரமிளகா, 200 கிராம் வரமல்லி, 50 கிராம் சீரகம், 25 கிராம் சோம்பு, 1/2 கப் பச்சரிசி, 1 டீஸ்பூன் கடுகு. அடுத்தது சின்ன வெங்காயம் 1/4 கிலோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு இது கொஞ்சம், கசகசா கொஞ்சங்க, சக்தி மசாலா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். சரி, இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் சொல்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா சீரகம் சோம்பும் போட்டு ட்ரையாக வறுத்துக்கு போகிறோம். ஓகே. ஆமாம். அது கூட மற்ற பொருளாம் போடுறோமா எப்படி? இல்லை, ஃபர்ஸ்ட் சீரகம் சோம்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. நான் பேசிட்டேன், அப்போ தான் சொல்வீங்க. நீங்களே பற்ற வச்சுருக்கீங்க. சீரகம் சோம்பு. ஆமாங்க சார். இப்போ நம்ம 200 கிராம் மல்லிலாம் போடுறோம்ல? ஆமாங்க. இந்த 1 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்குமா இல்லை இது அதிகமாக இருக்குமா அந்த பொடி? இது நம்ம பொடி வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக அரைச்சிக்கிறோங்க. போடும்போது ஒரு 1/2 கப் தான் போடுவோம். சரி, ஓகே. சோம்பு போடாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க. நம்ம பொடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சி வச்சுட்டோம்னா நல்லா ஒரு ஏர்டைட் கனல் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ இந்த சீரகம் சோம்பு போட்ட பிறகு எவ்வளோ நேரம் வச்சுமா அந்த மாய்ஸ்சர் நம்ம போட இருக்குமா? ஆமாங்க பிரதர். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸுங்க பிரதர். சரி, அவ்வளோதானுங்க. சீரகம் சோம்பு ரெடிங்க. ஓகே. இதை கையில் எடுத்தா அந்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு வாசம் கொடுக்குறோம் போகும்போது. கரெக்ட். கையில் எடுக்கும்போது ஒரு முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும். கரெக்ட். ரெண்டுமே பயங்கரம் ஹெல்த்தியான விஷயங்கள். நல்ல விஷயம். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? இதுக்கப்புறம் நம்ம வரமிளகா போடுறோங்க பிரதர். வரமிளகா என்னங்க நல்ல காரசாரமாக இருக்குமா? அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே. இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல காரசாரமாக அந்த கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட நடக்கும். உண்மைங்க பிரதர். செமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இங்கே மக்கள் எல்லாம் காரசாரமாக சாப்பிடுவாங்க. ஆமாங்க பிரதர். ஓரளவுக்கு கொஞ்சம் காரசாரமாக தான் சாப்பிடுவாங்க. குளிர் கப் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பிரதர். இதுக்கப்புறம் வர மல்லிங்க. சரி, ஓகே. வர மல்லி போட்டுக்கலாம். அந்த கடுகு மட்டும் தான் தனியாக போட போகிறோமா? நான் கடுகு கடைசியாக போட்டுக்கலாம். சரி, ஓகே. நம்ம ஒரு சமையல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நான்வெஜ் செய்யணும்னா அந்த மல்லி இல்லாத சமையல் இருக்காது, சோம்பு இல்லாத சமையல் இருக்காது, வரமிளகா இல்லாத சமையல். உண்மை. ஏன்னா அதுதான் மெயின். அந்த காரத்தன்மைக்கும் வாசத்துக்கும் மல்லி, அதுக்கப்புறம் அந்த சோம்பு தன்மை. அந்த சோம்பு எதுக்காக போடுறோம்னா நம்ம தேங்காவோ இல்லை வேறு எதாவது மசாலா போட்டோம்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லையே அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறாங்க. இன்னொன்று பிரதர், மல்லிக்கு வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண அந்த மல்லியோட அரோமா செமையாக இருக்குங்க. சரி, ஓகே. சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, மல்லி வந்து தண்ணியில் பாயில் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக ரிலீவ் ஆகும். ஸ்ட்ரெஸ் அப்புறம் வந்து நல்லா தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வரும். மல்லிக்கு வந்து அப்படி ஒரு தன்மை உண்டுங்க பிரதர். அப்போ எனக்கு இது நல்லா வறுத்துட்டேன். ஷியோருங்க பிரதர். காமிங்க. ஷியோருங்க பிரதர். பிரதர் பாருங்க பிரதர், ஜம்முன்னு வறுத்துருச்சுங்க. அந்த மல்லி வறுத்த பிறகு அந்த ஈரத்தன்மை போன உடனே அதை இன்கேஸ் நம்ம வீட்டில் அதிகமாக பண்ணி வச்சோம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட். இப்போ இது போதுமா? அது சூப்பராக வறுத்தாச்சுங்க பிரதர். சரி. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதில் மாற்றலாம். ஆமாம், மாற்றிட்டு அடுத்து கடுகு வறுத்துடலாம். கடுகு தான் கிச்சனோட சூப்பர் ஸ்டார் இவர். ஆமாங்க பிரதர். எல்லா மேக்ஸிமம் சமையலுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுப்பாரு. அதுவும் ஃபயர் ஒர்க்ஸோட டபால் டிபில்னு. ஆனால் இந்த வாட்டி மசாலாவோட. மசாலாவோட என்ட்ரி. ஸோ
கடுகு இவ்வளோதாங்க பிரதர். கடுகு கடுகு நல்லா பொரியணும்ல? ஆமாங்க. ட்ரை ரோஸ்ட் தான், இதுவும் ட்ரை ரோஸ்ட் தாங்க. சரி ஓகே. எனக்கு வறுத்துட்டு காமிங்க. ஷூருங்க. நல்லா காற்று வீசுது, ஜம்முன்னு பயங்கரமாக இருக்குல்லங்க. அப்படியே தலையில போட்டு அப்படியே உட்காந்து அப்படியே கட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். உங்களுக்கு சாப்பிட தான் போகிறீங்க பிரதர். சரி ஓகே. இப்போ இந்த கடுகுகளுக்கு புரிஞ்சு வருது. நல்லா புரிஞ்சிருச்சு டப்பு பிரதர். டப்பு டப்புன்னு சத்தம். ஆமாங்க. அந்த வாசமும் நல்லா வருது, பயங்கரமாக இருக்கும். இப்போ இப்படி அரிசி இதில் போடலாமா? அப்படி இல்லைங்க பிரதர், அரிசி தனியாக வறுக்கணுங்க. அப்போ இதில் மாற்றிடலாம். தட்டம் கொடுங்க. பச்சரிசி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ங்க பிரதர். சொல்லுங்க. அதுக்கு தான் நீங்கள் தண்ணி வந்து நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு கண்டுபிடிக்கிறது பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். நீங்கள் பச்சரிசி வந்து தண்ணியில் போடுவாங்க பிரதர். பச்சரிசி கருப்பாக மாறிடுச்சுன்னா அந்த தண்ணியில் அயன் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அவ்வளோ ஒரு வேல்யூவான அந்த மெடிசனல் வேல்யூ உள்ளது பச்சரிசிங்க பிரதர். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த குழம்புக்கு ஏன் பச்சரிசி யூஸ் பண்ணுறாங்க, என்ன காரணம்? இது வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்கராக இருக்குங்க. ஓகே. கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பிரதர். பச்சரிசி வந்து வயிற்றுச்சலுக்கு ரொம்ப நல்லது. பொறாமையில் வர வயிற்றுச்சலுக்கு, வயிறு எரிச்சல் இருக்கவங்களுக்கு கம்மி பண்ணுங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன், தப்பா அதுக்கு. பொறாமையில் வர வயிற்றுச்சலுக்கு இல்லை, ஜென்ரலாக வர வயிற்றுச்சலுக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். ஆமாங்க சார், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். சரி, எனக்கு வறுத்துட்டு காமிங்களா? ஷூருங்க சார். பதில் அரிசி வந்து நல்லா வறுத்தாச்சுங்க பதில். ஓகே. பொரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நல்லா அந்த ஒரு ஒயிட் டெக்ஸ்சரோட வந்திருக்குதுங்க. இந்த வெள்ளை கலர் டெக்ஸ்சரோட பொரிஞ்ச அரிசி. கரெக்ட்டுங்க பதில். சரி ஓகே. இதுக்கு மாற்றிடலாமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பதில். அப்படியே அந்த மசாலா போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன கலரு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் பார்த்தா சின்ன வெங்காயம், கசகசா, அந்த கரம் மசாலா தேவையான சின்ன பொருட்கள் இதெல்லாம் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஓகே. இது அப்படியே அரைக்க ஊற்றலாமா? அரைக்க கொடுத்துடலாங்க. அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்? நைஸாக இருக்கு. நைஸாக அரைக்கணும். சரி ஓகே. ஸோ இந்த மசாலாவை நான் கொடுத்தேன், அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆமாங்க பிரதர். இந்த பக்குவம். இந்த பக்குவம். அதாவது இந்த குழம்பு தூள் ரெடி பண்ணுற பக்கம் தான். ஆமாங்க பிரதர். சரி ஓகே. இது வந்து எக்ஸஸாக பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெங்காயம் வதக்கும் போது தேவையான போட்டுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் 100 ml ஆஃப் கடலெண்ணெய். ஓகே. ஆமாம், கடலெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் பிரதர். ஓகே. கடலெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோங்க பிரதர். ஓகே பிரதர், வெங்காயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சோட்டா இன் சைஸ் அண்ட் படா இன் ஆட்டிடியூட். சோட்டா இன் சைஸ், படா இன் ஆட்டிடியூட். சோட்டா சைஸ், படா ஆட்டிடியூட். ஆமா, அத கடல்ல தண்ணி வரக்குது. ஆமா, நீங்க யார் நினைச்சாலும் கடல்ல தண்ணி வரக்க முடியாது. இது கொஞ்சம் லேட் பிக்கப். நீங்க சொன்னீங்க 2 நிமிஷம் கழிச்சு நான் பிக்கப் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம். சரி ஓகே. இப்போ வெங்காயம் போட்டுருக்கல? ஆமாங்க பிரதர். சோ இந்த வெங்காயம் வதங்கி முடிச்ச போய் தான் அந்த கசகசா போறோமா? ஆமாங்க பிரதர். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கணுங்க. சரி ஓகே. நல்லா வதக்கிட்டு ஓகே காட்டுறேங்க பிரதர். இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறி இருக்கு. ஆமாங்க, நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. ஓகே. இந்த பக்கம் போதுமா? போதுங்க பிரதர். ஒரு 60-70% வதக்கிடுமா? 80% வதக்கிடலாம். 80% வதக்கிடுவோம். ஆமாங்க பிரதர். ஓகே. இதுக்கப்புறம் கசகசா போட்டுறலாங்க பிரதர். இந்தாங்க கசகசா ஒரு 1.5 டீஸ்பூனுங்க பிரதர். சரி ஓகே. அந்த கசகசா நம்ம எப்போ போல தான் அந்த ஃப்ளேவர், அந்த வாசத்துக்காக, நம்ம திக்னஸுக்காக. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதில் இப்போ போடுறோம். ஆமாங்க. ஓகே. இது மூணுமே ஆட் பண்ணுறோம் பிரதர். ஒரு 4 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வணக்கிக்கணுங்க. வணக்கிட்டு இதையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம்லங்க, அரைச்சி கொண்டு வந்திருக்காங்களே ஆமாம், அந்த கோய் மசாலா ரெண்டையும் மறுபடியும் அரைக்கணும் பிரதர். சரி ஓகே தான். இந்த கிளைமேட்டுக்கு வந்து வெயில் வருது, சில்லுன்னு வருது, கிளைமேட் மாறுது, அதே மாதிரி பொடியும் மாறுது. எவ்வளோ போடுறோம் இதில்? நம்ம இதில் ஒரு நீங்கள் போடுங்க. சொல்லுங்க. 2 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பிரதர். சரி ஓகே. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அந்த மல்லி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வாசமும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டுங்க பிரதர். இந்த பச்சை வாசம் போகணுன்னு இதை நம்ம அரைக்கணுங்க. அரைச்சி மசாலாவா இது அப்படியே ஒரு திக் பேஸ்ட்டாக மாறிடும். சரி ஓகே. அவ்வளோதாங்க பிரதர், ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு கொடுத்துடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட். ஓகே. இப்போ அரைக்கும் போது எப்படி நைஸாக அரைக்கிறோமோ எப்படி? ஆமாம், நைஸாக அரைக்கணும். ஓகே பிரதர். ஸோ மசாலா அரைச்சி வந்தாச்சுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சிங்க பிரதர். ஓகே காமிங்க. அது அப்படி கொடுக்கும்போது அந்த வாசனை நல்லா இருக்கு. ஆமாங்க பிரதர். அந்த மிளகா வந்து 1-2 அரைஞ்சி, அதாவது நல்லா அரைஞ்சி அங்கங்கே ரெடிஷாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. கரெக்ட். அந்த கோய் மசாலாவோட வாசம் வெரி குட். நம்ம வெங்காயம், அந்த வெங்காயத்தோட திக்னஸ், அந்த சோம்போட வாசம் வெரி குட். ஆமாங்க பிரதர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம சிக்கனை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மசாலா போட்டு மேரினேட் பண்ணுங்க. சரி. மேரினேட் பண்ணி 1 hour
அது மேரினேட் ஆகணும். வேணும். ஆமாங்க. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம்? இப்போ 1 hour இங்கே குக் பண்ண போதில்லை, நம்ம இங்கே டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் அவங்க வந்து 1 hour மேரினேட் பண்ணிக்கிட்டோம். சரி, அதாவது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க சொல்கிறாரு. ஆமாம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் டைமு, கிளைமேட் மாறதுனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போகிறோம். கரெக்ட். ஓகே டன். இப்போ வந்து நம்ம வில்லேஜ் ப்ரூஸ்லேயே உள்ளே இறக்குறோம். என்னது வில்லேஜ் ப்ரூஸ்லி? பிரதர் இது வில்லேஜ் ப்ரூஸ். ஆமாங்க பிரதர், எவ்வளோ ஃபிட்டாக இருக்கும். அதனால தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு. ஓ, ஸ்ட்ராங்கான கோழி, நல்லா இருக்க கோழி தான் ப்ரூஸ்லி சொல்றீங்களா? அதனால தான் அந்த குழம்பு டேஸ்ட்டுங்க பிரதர். சரி, ஓகே, ஃபைன், வெரி குட். இது கூட வேற என்ன தேவை? உப்பு. உப்பா? ஓகே, இந்தாங்க உப்பு. ஆனால் உப்பு நம்ம இது வரைக்கும் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஸோ இதில் ஆட் பண்ணுறோம். கொதிக்க வைக்கும்போது மறுபடியும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் சக்தி மசாலா மஞ்சள் தூள் நான் போடவா? நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்தாங்க, எவ்வளோ போடுறோம்? 1/4 டீஸ்பூனுங்க பிரதர். இப்போ நம்ம திருப்பி குழம்பு தாளிக்கும் யூஸ் பண்ண மாட்டோமா? யூஸ் பண்ண மாட்டோம், இதோட முடிஞ்சதுங்க, அவ்வளோதான். ஓகே, நல்லா பரட்டிக்கலாமுங்க. ஏற்கனவே வந்து நாட்டுக்கோழி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூள் போட்டு தான் வாட்டி கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம். கரெக்ட் போது வேற எதுவுமே இல்லை, எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா அப்படியே உள்ள இறக்குறோங்க. ஓகே. ஆனால் இந்த மசாலா செம்ம வாசம் இருக்கு. ஆமாங்க பிரதர். நான் நினைக்கிறேன் மட்டனு, சிக்கனு, இந்த மஷ்ரூம் எல்லாத்துக்கும் போடலாம் நினைக்கிறேன். ட்ரூ பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே. இப்போ நாட்டுக்கோழியும் இந்த மசாலாயும் நல்லா கலக்கிறோம். இதுக்கப்புறம் அதான் நான் சொன்னேன், 1 hour நம்ம செட் அசைடாக மேரினேட் பண்ண வச்சிடணும். நம்ம இங்கே டைம் இல்லை, ஸோ உடனே நம்ம ஒரு சின்ன தாளிப்பு போட்டுட்டு இதை உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுங்க, அது கடுகு தாளிக்கிறதுக்கு. இந்தாங்க கடுகு. பட்டெல்லாம் இறக்க போடுவோமா? இதில் எதுவும் கிடையாது. ஓகே, கடுகு மட்டும் தான் தாளிக்கிறது. திருப்பி அந்த வெங்காயம் போடுறது அப்படி எதுவுமே நத்திங். அப்படியே அந்த மேரினேட் பண்ணதை அதில் கொஞ்சம் தண்ணி அப்படியே வாஷ் பண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். அந்த மசாலாவோட சரி, மசாலா அப்படியே போட வேண்டியதான், அவ்வளோதான். கடுகு தாளிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நார்மலாக பண்ணுற அந்த பக்கம் இல்லை. ஆமாம், இது கம்ப்ளீட்லி வித்தியாசம். அவ்வளோதான் பிரதர், வேற லெவல். வீட்டில் இருக்கவங்க குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விடலாம், நாட்டுக்கோழிங்கிறதுனால. நம்மளை இங்கே பொறுத்த அளவுக்கு ஒரு 30 to 40 minutes நல்லா கொதி வரணும். ஆனால் அதே டைப்பில் இந்த நாட்டுக்கோழி வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸஸ் ஆவீங்க. கரெக்ட். ஏன்னா எக்ஸஸ் தண்ணி வைக்கும் போது தான் அந்த நாட்டுக்கோழி அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கரெக்ட். தண்ணி கம்மியாகும் போது ஹார்ட்னஸ் கொடுக்கும். கரெக்டுங்க. ஸோ நீங்கள் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணாதான் மச் பெட்டரான விஷயம். ரைட் இல்லையா? இல்லை நான் சொல்லிட்டேன் சமைக்கிறது வந்து உண்மை பாட்டு பேசி இல்லை, நீங்கள் சொல்கிறது 100% உண்மைங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு லைஃப் லெசன் இருக்குங்க. நாட்டுக்கோழி செம ஃபிட்டாக இருக்கும், அதனால தான் அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஃபிட்டாக இருந்தோம்னா நம்ம லைஃபும் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். செம்ம ப்ரோ. நான் சமைக்க கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா இவர் எனக்கு அந்த பஞ்ச் டயலாக்கு, அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன். உண்மைதான் பிரதர். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா கொதிக்கிட்டும் பிரதர், ஒரு 1/2 hour 40 minutes கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்டலாம். மூடி போட்டலாமா? போட்டலாங்க. மிதமான சூட்டில் வேக வைங்க, அது நல்லாயிருக்கும். சிம்ல இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. பொறுமையாக வெயிட் பண்ணி கொதிச்சிருக்கு. ரெடி இருக்குமா? ரெடி ஆகிக்குங்க. வாசனை கம்மகமும் நல்லா அப்பப்போ கிளறி விட்டே இருந்தோம்லங்க பிரதர், வாசம் பயங்கரமாக இருக்குங்களா? நல்லா வருது. அதுவும் இந்த மாதிரி லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிட்டோம்னா கம்மகமான ட்ரூ. நல்லா சுடு சோறு இலையில போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சோறு ரெடியாக இருக்கு, சாப்பிடலாமா? இங்கே வச்சுட்டு. ஓ அப்படியா, சூப்பர். ஓப்பன் பண்ணலாமா? பண்ணிடலாம் பிரதர், ஓப்பன் பண்ணுறேங்க. எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக இருக்குங்க பிரதர். அந்த மேலே லைட் அண்ட் ரோகன் கலர் நல்லா மாறி வந்து சூப்பராக இருக்கு. கரெக்ட், நல்லா வெந்துருச்சுங்க. அந்த கறி பாருங்க நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு. சூப்பர், வெரி குட். இது ரொம்ப திக்காலாம் இல்லைங்க பிரதர், ஓரளவுக்கு தின்னதா. ரொம்ப தண்ணி குழம்பு மாதிரி இருக்காது, கெட்டி குழம்பு மாதிரி இருக்காது, ரெண்டுக்கு நடுவில். நம்ம வீட்டில் கறி குழம்பு செய்வாங்கல்ல அந்த பக்குவம். சரி, ஆனால் டேஸ்ட் வேற பக்குவமாக இருக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க பிரதர். என்னதான் சூடு சோறு எடுத்து வந்தாலும் இங்கே ஆறிடும். உண்மை, குழம்பு மட்டும்தான் சூடாக இருக்கும். அவ்வளோதான். சாப்பிடலாமா? சாப்பிடுங்க பிரதர். சில்லுன்னு இருக்கு, சொர்க்கமாக இருக்கு. இந்த டைம்ல நீங்கள் வந்து நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடல, படுகா மக்களோட ஒரு ரகசியத்தை சாப்பிட்றீங்க. ரகசிய ரெசிபி. ஆமாம். எப்படிங்க பிரதர் இருக்கு? பேச மாட்டேங்கிறீங்க. பிரமாதம். உண்மையாக பிடிச்சிருக்கா? வெரி குட். அதுனா உண்மையாக பிடிச்சிருக்கா? இல்லை கேட்குறவங்ககிட்ட இல்லை பெரும்பாலும் வந்து நம்ம வீட்டு கறி குழம்பு வைக்கிறோன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, பொட்டுக்கலை அரைச்சி ஊற்றுறது, அது மாதிரிலாம் இருக்கும். தக்காளிலாம் போடாமையே அந்த டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கு. வெரி குட். கை கட்டுங்களேன், கை கட்டுங்க, கொடுங்க. அப்படி 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 உருட்டி பாட்டி சோறு போடுங்க. நான் பாட்டி சோறுல ஷெஃப் சோறு இப்போ செம வேற லெவல். அந்த கறி கொஞ்சம் போல வந்துருக்கு. ரியலி தேங்க் யூ ஸோ மச். நான் நீங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. குழம்பு ஊற்றுங்க.
உங்களுக்கு First class ஆ வந்திருக்கு. பிடிச்சி எனக்கும் செமையாக இருக்குங்க பிரதர். அந்த வெங்காயம் அந்த போட்டுருக்க அந்த மசாலா தான் ஹைலைட்டு. வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ் சூப்பராக பிரதர், இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you so வாயால் much. சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஹக்காட் ஐலாண்ட் ஹோட்டலில் வந்து நம்ம ஸ்டே பண்ணும்போது அப்போ நல்ல பிளேஸ் வந்து உட்காந்துருந்தா இதுக்கு நிறைய இடத்துக்கு ஷூட் பண்ண போவேன். அங்கே வந்து ஏதோ இடம் கிடச்சா போதும்னு நினச்சேன். ஆனால் பியூட்டிஃபுல் பிளேஸு. அதே மாதிரி நீங்கள் கூப்பிட்டு வந்த இடமும் பியூட்டிஃபுல் பிளேஸு. ரொம்ப உங்கள் மனசு போல. பிரதர், உங்கள் மனசு போல அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க பிரதர். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படின்னா சின்ன ரிக்வஸ்ட் சொல்லுங்க பிரதர். என் மூலியமாக இருக்கிறேன். எனிதிங். வந்த மக்கள் இந்த மாதிரி இடத்த சுற்றி காட்டுங்க. 100% மிஸ் பண்ண மாட்டாங்க. நானே கூட்டு போய் சுற்றியும் காமிச்சு நம்ம எங்கள் ஹோட்டலில் இதை சமைச்சும் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்கள் நம்பர் கொடுங்க. கொடுத்துறேங்க. ஸோ டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி in Nilgiris at its finest, please contact 89398-56403, 89398-56408. லேண்ட்லைன் நம்பர்ஸ் வந்து 0423-245-0021 26 வரைக்கும். செஃப் தீனாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களும் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப்ட் யூடியூப் சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ஒரு நேர்மை, ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு, ஒரு பயங்கரமான ஒரு டவுன் டு அர்த் பர்சனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உண்மை. இல்லை பிரதர்ஸ், இல்லை சீரியஸாக சொல்கிறேன். 5 நாள் உங்களோட இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங் இஸ் a brand ambassador ஆஃப் ஹார்ட் ஒர்க். பிரதர், எல்லா செஃப்பும் பிளேட்டுக்காக குக் பண்ணுவாங்க, நீங்கள் மக்களுக்காக குக் பண்ணுறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர்.